மருதமலை முருகனை சந்திச்சாச்சு. மக்களே வாங்க நீங்களும் மலைக்கு ஏற போகலாம். இது பார்த்தீங்கன்னா மருதமலை பஸ் ஸ்டாண்டு. அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து முருகன் குடிக்கொண்டு இருக்க மருதமலை. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த அப்படி நடந்து போக ஆரம்பிக்கலாங்களா? போனோம்னா இந்த 90 கிட்ஸ், நானும் 90 கிட்ஸ் தான். நாங்கள் 50 காசு 4 நாளுக்கு வாங்கின முட்டாய் எல்லாமே அந்த நினைவுபடுத்துது. நாங்கள் சின்ன வயசில் வாங்கின நினைக்கிறதா நினைவுபடுத்துது. இப்போ பார்த்தீங்கன்னா மலைக்கு போகிற பஸ் ஸ்டாண்டு அங்கே இருக்குது. லைனில் நின்றுருக்காங்க. நம்ம மலையில் பஸ்ஸில் போகிறதில்ல, நம்ம நடந்தே போகலாம். அந்த நேச்சுரலை வந்து அனுபவிக்கணும், அந்த ரசிக்கணும், அந்த காற்றை சுவாசிக்கணும். நம்ம நடந்தே போகலாம். வாங்க நீங்களே என் கூட வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் அதாவது போர்டே போட்டிருக்கு, ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் மருதமலைன்னு போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு கோயில் இருக்குது. நான் கும்பிட்டு மயில் இருக்குது, மயில் முருகனுக்கு வந்து ஊர்ந்தது கும்பிட்டு அப்படியே மலை ஏறாங்களா. ஏறும்போதே ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சிச்சுங்க, செம்ம வைப்பு. அந்த ஃபாரஸ்ட்டில் உண்டான அந்த வாசம் வரும் பார்த்தீங்களா, அது சுவாசிக்கிற போது அந்த ஃபீல் எனக்கு கிடைச்சிது. இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 17 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. மருதமலைன்னு ஒரு மலையில் இருக்குது. 7ஆம் படை வீடு இதுன்னு சொல்லுவாங்க. 1200 ஆண்டுகள் பழமையானது இந்த கோயில். மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. இந்த மலை பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் கொண்டது. மருத மரங்கள்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரங்கள் அதிகமாக காணப்படுது இந்த ஃபாரஸ்ட்டில். இவங்க மலை பார்த்திங்கன்னா மருதாச்சலபதி, மருதமலை முருகன் அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த கோயில் சாமியை. அப்புறம் பார்த்தீங்கன்னா தாகத்தாலும் களைப்பாலும் மயங்கி நின்ற முனிவர் வந்து ஒருவனின் தாகத்தை தணிக்க மருத மரத்தில் நடியில் வந்து ஊற்று நீரை கண்டுபிடிச்சதை கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஒரு வழியாக இடும்பன் சன்னதிக்கு வந்தாச்சு. இந்த இடும்பன் சன்னதி கும்பிட்டு தண்ணியே இல்லைங்க. இந்த இடும்பன் சன்னதி வர வரைக்கும் தண்ணியே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இடும்பன் சன்னதி பக்கத்தில் தான் தண்ணியே இருக்குது குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் அங்கங்கே தண்ணி இருக்குது. ஒழிய இந்த இடும்பன் சன்னதி வர வரைக்கும் தண்ணி கிடையாது. மக்களே நீங்கள் வர மாதிரி இருந்தால் தண்ணி பாட்டில் கொண்டு வந்துருக்கு பாருங்க. இதுதான் தண்ணி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் மலை பார்த்த போகிறோட எங்கேயுமே தண்ணி நாக்கத்தில் போகக்கூடாது மக்களே. தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருங்க. தண்ணி முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக போயிட்டு வாங்க. நான் அப்படியே முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இது இந்த நிழல் கூடங்கள் மாதிரி போட்டிருக்காங்களா, அந்த நிழல் கூடம் பார்த்துக்கிட்டே போகணும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 741 மீட்டரில் உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. 15 சித்தர்களால் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் இம்மலையில் வந்து குகையில் வந்து தவம் இருந்ததாக சொல்லப்படுது. முருகப்பெருமானின் தரிசனமும் பெற்றிருக்காருங்க. நம்மளும் கும்பிட்டு முருகப்பெருமான் தரிசனத்தை பார்த்துட்டு அவரோட ஆசீர்வாதம் பெற்றுட்டு அங்கே போய் அந்த கோபுரத்தை பக்கத்தில் பார்க்கும்போது அவ்வளோ வைப்புங்க. இதான் ஃபஸ்ட் டைமு. நான் ஃபஸ்ட் டைம் தான் போயிருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைமு. நீங்களும் ஃபஸ்ட் டைம் போயிருந்தீங்கன்னா கமெண்டில் என்னன்னு சொல்லுங்கள் மக்களே. லைக் பண்ணிடுங்க முடிஞ்சால். ஏன்னா இந்த பார்க்கும்போது எனக்கு பயங்கர வைப்புங்க. அப்படி கோயிலுக்குள்ளே போயிட்டு பாருங்க சாமி தரிசனம். ஏன்னா இதுக்கப்புறம் உள்ளே என்ன காட்ட முடியாது. ஏன்னா உங்கள் உள்ளே வந்து சாமி தரிசனங்கள்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. நான் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு என்னங்கிறத சொல்கிறேன். அப்படி சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து இந்த பாம்பாட்டி சித்தர் வந்து பார்க்கலான்னு கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் போனேன். கொஞ்சம் முடியல தான், ஆனால் போய் பார்க்கணுமே. வந்துட்டோம் ஃபஸ்ட் டைம், நம்மளுக்கும் அந்த தரிசனம் பாம்பாட்டியோட சித்தர் தரிசனத்தோட கிடைக்கணுன்ட்டு அப்படியே கொஞ்சம் முயற்சி பண்ணி அப்படி போயிட்டு அங்கே பார்த்தா செம வைப்புங்க. அப்படி அமைதியாக உட்காந்து எல்லாருமே தியானம் பண்ணிட்டுருக்காங்க. யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. அப்படி சாமி கும்பிட்டாங்க. ஒரு வரைக்கும் அப்படி பார்க்கும்போது அப்படியே மனசு வந்து மக்களே. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டுங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து காற்று சுத்தமான காற்றுங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கொங்கு சோழர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுறாங்க. பின்னர் வந்து விஜய பேரரசால் மற்றும் கொங்கு சிற்றரசர்களால் திருப்பணி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரும் வழிபாட்டுகள் முறைகள் பார்த்தீங்கன்னா தினமும் வந்து ராஜ அரங்கம், விபூதி காப்பு மற்றும் சந்தன காப்பு ஏன்னா 3 வகையான வந்து அலங்காரங்கள் செய்யப்படுது. அப்படி பாருங்கள். வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியுதுல்ல, அதுதான் சாமி தரிசனம். மருதமலை முருகன் கோயில் சாமி கும்பிட்டாச்சு. எப்படின்னா ஏறும்போது படிக்கட்டில் ஏறிட்டோம்.
பஸ்ஸில் பார்த்தா பஸ்ஸுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க லைனில். அதனால் நமக்கு பஸ் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பஸ்ஸு போகிற பாதையில் போயிட்டுருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள், பஸ்ஸு போகிற பாதையில் நடந்து போயிட்டுருக்கேன். இத்துடன் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி மக்களே, வணக்கம்.